சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட லவ் தான் முடிஞ்சு போச்சு. நீயாவது நல்லா இரு. இல்லைடா, எங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு புரியுதுடா. அவளுக்கு நீ மட்டும் தான் ஆறுதலாக இருந்த. பரவாயில்ல, எனக்கு அவள் எக்ஸ் லவர் தான். இருந்தாலும் நீ என்னை மதித்து வந்து சொல்லணும்னு நினச்ச பத்தியா, அதுவே போதுண்டா. நல்ல வேலை நீ புரிஞ்சுக்கிட்ட. தேங்க்ஸ் மச்சான். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுடா. என்கிட்ட கேட்கணும்னு எதுவும் யோசிக்காதடா, சரியா? சரி மச்சான். அவளுக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ நோ. கரெக்டாக ப்ராக்டிஸ் மட்டும் பார்த்து கூப்பிட்டு போயிரு. ஓகே மச்சான், ஓகே. சரிடா, நீ கிளம்பு, பார்ப்போம். பை. பாய், டேக் கேர். பிரியா, தா, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இரு, நான் வரேன். ஓகே சார். என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ம், இல்ல, சொல்லு, என்னாச்சு? எனக்கு இங்க வரவே பயமா இருக்கு சார். ஏன்? வெளியில டெய்லி வரப்ப போறப்பெல்லாம் ஒருத்தன் பார்த்து என்ன முறைக்கிறான் சார். அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். அப்படியா? யாரு? இரு, பார்த்துட்டு வரேன். யாருமே இல்லையே. அங்க யாருமே இல்லையே பிரியா. இல்ல சார், அவனை நான் டெய்லி பாப்பேன் சார். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில நாய்ங்க நாக்க தொங்க போட்டு அலையுதுங்க. இதுல நீ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. எதுவா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடு. இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் எவனாவது ஒருத்தன் வருவான். அதுவும் லவ் கிவ்னு சொல்லிட்டு வந்தானுங்க, மதிக்கவே மதிக்காது. சரியா? ஓகே. ஓகே, நாளைக்கு ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப நீ கிளம்பு. சரி, நீ உள்ள போ.
மார்னிங் சார். சீக்கிரம் உள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார், என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? சரி சொல்லு. பர்சனலா கொஞ்சம் பேசணும். சரி, நீ அந்த ஹட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே சார். ம் சரி, இப்போ சொல்லு, என்னாச்சு? சார், நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஹேய், லவ்வா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? சரி, பையன் என்ன பண்றான்? வெளியே தான் வெயிட் பண்றான். வர சொல்லவா சார்? வர சொல்லு, பேசுவோம். ம். ஹலோ. ஹலோ. டேய், உள்ள வா. என்னடி? வா, நான் சொல்றேன். ஓகே. சார், இவன் தான் சார். ம் உட்காரு. ப்ளீஸ் ஹேவ் அ சீட். சொல்லுங்க மிஸ்டர், உங்க நேம்? சார், ஐ எம் சம்பத். ஹாய், ஐ மகேஷ். என்ன பண்றீங்க? எவ்வளோ நாளா லவ் போயிட்டு இருக்கு? உங்களை பத்தி சொல்லுங்களேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஜாப் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். மேரேஜ் பண்ணிப்பீங்களா? அதுக்கு தானே சார் லவ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கு ஒரு நல்ல ஜாப் போய் நல்லா ஏர்ன் பண்ணி சேர்த்து வைக்கணும். மேரேஜ்ன்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அப்புறம் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னா, உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா எப்படி பார்த்துப்பியோ அப்படி பார்த்துக்கணும். புரியுதா? ம், புரியுது சார். ம் சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. என்ன? எனக்கு தான் வேலையை பற்றி பேசினா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. அதால பெரிய இது மாதிரி பேசிட்டு போகிறான். இங்க பாரு சம்பத், என் கோச்ச மரியாதை இல்லாம பேசாத. ஓ, அந்த ஆளை என்னை அசிங்கப்படுத்திட்டு போனது உனக்கு தெரியல, நான் பேசுனது மட்டும் உனக்கு தெரியுதா? சரி, இங்க இருந்து கிளம்பலாம். நான் தான் கோவப்படணும், புரியுதா? ஏய், வந்து ஏறு. இப்ப என்னதான் ஆச்சு? இல்ல, எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ என்னதான் லவ் பண்றியா இல்ல என்ன சந்தேகப்படுறியா? பட்டா என்ன தப்பு? வேணா சம்பத். அதே தான் நானும் சொல்றேன். வேணாம் பிரியா, பாய்.
ஹலோ. சார் வாங்க சார், உட்காருங்க. ஏய் சம்பத், ஹாய் சார். என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க சார். பிரியான்ற பொண்ணை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? இங்கே எப்போ வந்தாங்க? 2 days பிஃபோர். இதோ இவன் கூட தான் சார் வந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அதுக்குள்ளே 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்போ தான் சார் கடைசியாக பார்த்தது. ஓ சரி, ஓகே. ஏன் சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் பிரச்சனை தான். வாட் ஹேப்பன் சார்? டேய் சம்பத், நீயாவது சொல்லுடா. பிரியாவை 2 நாளாக காணோம் சார். ஐயோ, என்னடா சொல்ற? சார் ப்ளீஸ் சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி பிரியா உங்கள் வீட்டு வந்து போன பிறகு இவனும் அவளும் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு தோ அந்த தெருமுனையிலே விட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்த்துருக்கான், சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. நான் நெட்வொர்க் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில்ல, உங்கள் வீடு தான் கடைசியாக காமிச்சிது. அதான் விசாரிச்சுட்டு போலன்னு வந்தேன். சார் ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவ. இந்த மாதிரி பசங்களால தான் சார் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு. சண்டை போட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டானா. நம்புற மாதிரியா சார் இருக்கு? இவன் தான் சார் ஏதோ பண்ணியிருக்கான். இவனை கேளுங்க சார். உன்னால தாண்டா எல்லாமே. நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். பேசிட்டு இருக்கான்ல. சைலண்டா இருக்கணும். நீங்க சொல்லுங்க மகேஷ். சார் பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தா சார் அவ. இப்படி அநியாயமா கொன்னுட்டானே சார் இந்த பாவி. நானும் அவ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லையே. சார் இந்த காலத்துல ஒரு பொண்ணு 2 நாளா காணோம்னா வேற என்ன சார் யோசிக்க தோணும்? அதான். ஓகே ஓகே மகேஷ், இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? எஸ் சார், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ சொந்த ஊர்? இந்த ஊர் தான் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? சார் அது கொஞ்சம் பர்சனல். பர்சனலு? சரி ஓகே. இந்த கேஸ் விஷயமா எப்பெல்லாம் உங்களை கூப்பிடுறனோ நீங்கள் என் கூட ஒத்துழைக்கணும், புரியுதா? நீங்கள் வெளில எங்கேயும் போகக்கூடாது. ஓகே ஷூர் சார். சரி வாடா. இந்த கோச் ஓவராக நடிக்கிறானோ, இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இல்லை இவன் சொன்ன மாதிரி இந்த பையன் ஏதாவது பண்ணியிருப்பானோ, இல்லை 2 பேர் இல்லாமல் வேறு யாருன்னா பண்ணியிருந்தா? சரி ஃபஸ்ட்டு இந்த பையன் சம்பத்தை விசாரிப்போம். என்னடா அடிச்சிட்டேன்னு கோவமா? இல்லை. நான் உன்னை அடித்த உடனே அந்த ரியாக்ஷன் பார்த்தியா? அப்படியே மாறிடுச்சுல. ஆ நீ ஒன்று பண்ணு, இந்த கேஸ் நீ தான் பண்ணணும் ஒத்துக்க. சார் நான் எப்படி சார்? நான் இருக்கலடா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சிருவான். அந்த டைமில் அவனை பார்த்து லாக் பண்ணிடலாம். சார் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது சார். நீ ஒத்துக்கடா, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? சரிங்க சார். சார் எனக்கு ஒருத்த மேலே ஆனால் சந்தேகம் இருக்குது சார். யாரு? எங்கே காணோம்? இதில் தானே சார். இதுதான் சார் அவன் ஃபோட்டோ. வென்டோ. ஓ சரி, ஒரு நிமிஷம் கூட வா.
சார் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். சொல்லு நான் கதை கேட்குற மூடில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்ணை டேஷ்போர்டில் வை. நான் ஹேர் கட் பண்ணி ஷேவ் பண்ணலான்னு இருக்கேன், நீ கூட வரியா? சரிங்க சார்.